ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஏகே சுமன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோட் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க ஸ்பாய்லர் கண்டென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி ரெஃபரன்சஸ், ஹிடன் டீட்டெயில்ஸ், போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் கேமியோஸ், இது எல்லாத்தையும் முழுக்க அவாய்ட் பண்ணி போடுற ஒரு ரிவ்யூ இந்த ரிவ்யூ. பிகாஸ் புதுசாக இந்த மூவியை வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் மட்டும் கிடைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரிவீல் பண்ணாமல் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் போட்ட ஒரு வீடியோ இது. ஸோ இதை தாண்டி நான் வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ், போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் தனியாக ஒரு ஷார்ட்டோ இல்லை ஒரு வீடியோவோ போட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். கடைசியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த மூவி தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது இல்லாமல் தெலுங்கு வெர்ஷன் அண்ட் ஹிந்தி வெர்ஷன்லேயும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட எஸ்டிமேட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 crores. அது இல்லாமல் இது ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐமேக்ஸ் ஃபார்மேட்லேயும் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி விஜயோட 68th ஃபிலிமாகவும் அண்ட் வெங்கட் பிரபுவோட 12th ஃபிலிமாகவும் கன்சிடர் பண்ணப்படுது. இந்த மூவியில் விஜய் இல்லாமல் லீட் ரோல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா, மீனாட்சி, அஜ்மல், யோகி பாபு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் வந்து இருக்காங்க. இது இல்லாமல் நிறைய கேமியோ ரோல் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து இதில் சொல்லலை. விஜய் அவங்க டீம் வந்து ஒரு சாட்ஸ்ன்னு சொல்கிற ஒரு சீக்ரெட் ஸ்குவாடில் வந்து அவங்க இருக்காங்க. ஸ்டோரி பிகின் ஆகிற இயர் பார்த்தீங்கன்னா 2008. ஸோ அந்த டைமில் ஒரு விஷயத்தை கடத்திட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் ஸோ இவங்க ஸ்குவாடுக்கு போயிட்டு அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து மீட்டுட்டு வராங்க. ஸோ அந்த டைமில் ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகுது. அதில் இருக்கிறவங்களாம் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து போட்டு அந்த கேஸை வந்து அங்கேயே முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ஸ்குவாடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்கள தாண்டி வேறு யாருக்குமே தெரியாது, ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது சில பல காரணங்களால் அவங்க வந்து பேங்காக்கு ஒரு மிஷனுக்காக போகும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. மிஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள்ஸ்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு லாஸ்ட் பார்த்தா அவரோட பையனே வந்து கடத்திடுறாங்க. அந்த கடத்தலில் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இது கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டாக்ஸ் எல்லாம் கம்மியாயிருது. ஸோ சில பல வருஷங்களாக அவங்க வந்து ஸ்குவாட்லேருந்து வெளியும் வராரு நம்ம ஹீரோ. அண்ட் அவங்களும் பேசிக்கிறது இல்லை. இது வந்து ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டோரி மூவ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வருது. திரும்பி அவர் ஸ்குவாடுக்குள்ளே வர மாதிரி ஒரு சூழல் வருது. எதுக்காக அவர் திரும்பி ஸ்குவாடுக்குள்ளே வராரு அண்டு இறந்ததாக நம்பப்படுற சில பேர் வந்து இந்த படத்துக்குள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ இவங்க எப்படி வராங்க, ஏன் வராங்க, அண்ட் இதிலேருந்து அவர் வந்து ஃபைனலாக வந்து எல்லாரையும் காப்பாற்றினாரா இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட சொன்னது தான் இந்த கோட் மூவி. மூவியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட கேரக்டரைசேஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த மூவியை பார்த்திங்கன்னா முழுக்க அண்ட் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதிக போர்ஷன்ஸில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா விஜய் தான். அவருக்கு அந்த சம்பளம் கொடுத்தது தப்பே இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை வந்து நல்லாவே காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவரை தூக்கிட்டால் இந்த படத்தில் வந்து பெருசாக நம்ம பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி, ஏன்னா பிகாஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் தனியாகவே தெரியும். அந்த மாதிரி மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தில். இன்ஃபேக்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் விஜயோட கடைசி படம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டாக்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு படம் ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த மாதிரி இல்லாமல் அந்த படத்தில் விஜயை வந்து எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஸ்கோப் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஃபைனல் மூவிக்கான ஒரு ஃபீல் இருக்கணுமோ, ஸோ அந்த மாதிரி பல விஷயத்தை ஸ்டோரியும் அது மாதிரி ஒன்று அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ், நிறைய விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தில் அவருக்கு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு 2-3 வேர்ஷனில் விஜய் நம்ம இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் 2-3 ஷேட்ஸ்லையும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த படத்துலையும் இது வரைக்கும் விஜய் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் ஒரே படத்தில் இந்த மாதிரி பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி விஜய் வந்து 2-3 வேர்ஷன்ஸில் நீங்கள் படத்தில் பார்க்கலான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வேர்ஷன்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் லெவலும் பார்த்திங்கன்னா அவரோட ஆக்டிவ்னஸ், அந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லாவே காமிச்சிருந்தார். அது நல்லாவே சூட் ஆகிருக்கு.
டான்ஸு, பாட்டு, ஆக்ஷன் சீக்வென்ஸ் அண்ட் இது எல்லாமே இவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி எல்லாத்துலேயும் வந்து இந்த படத்தில் வந்து பூந்து விளாண்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரோல்ஸை வந்து நல்லா ஆப்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பிரசாந்த் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கம்பேக், ஒரு லாங் பேக் அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ இந்த மூவியில் பார்த்திங்கன்னா அவரோட ரோலை ரொம்ப நீட்டாகவும் நல்லா ஒரு இதாகவும் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் அவரும் டான்ஸும் எல்லாத்துலேயும் வந்து நல்லா பண்ணியிருந்தார். இது இல்லாமல் பிரபுதேவா, ஸோ அவரும் வந்து விஜய் கூட சேர்ந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அண்ட் இவங்க 4 பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு அண்ட் அந்த விஷயத்தை காமிச்ச விதம், ஸோ அது எல்லாமே வந்து நல்லா ஃபன்னாக, சில இடத்துலலாம் நல்லா ஃபன்னாகவும் எமோஷ்னலாகவும் நல்லாவே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னேகா, ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் கம்பேக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜய் அண்ட் ஸ்னேகா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வசீகராவில் நடித்தது 2003. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவியில் வந்து அவங்க வந்து பேரா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கப்பலோட இதே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் அந்த அவங்க வந்து அந்த எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதாகட்டும் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், அவங்க பேசாமல் இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோகன், ஸோ அவர் வந்து இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ வில்லனாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அவர் படத்தில் வந்து ஒரு காமாக ஒரு மெலோடிஸாக அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவரும் அவரோட ரோலை நீட்டாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் யோகி பாபு, ஸோ யோகி பாபு சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காமெடி எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவரும் அவரோட போர்ஷன் நல்லாவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு மூவியோட கிராஃப் பற்றி சொல்லலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கான மூவி இது. ஸோ இது ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் 2-3 மூவிஸ் தான் இந்த வருஷத்தில் ஒரு 3 ஹவர்ஸ்னு வந்திருக்கு. பட் ஆனால் அதில் ஒன்று உங்களுக்கே தெரியும், பெருசாக அடி வாங்கிருச்சு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கப்புறம் வர மூவி தான் இது. ஸோ ரொம்ப கேப்க்கு அப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் மூவின்னு சொல்லும்போது எல்லாரையும் உட்கார வைக்கவே கஷ்டம். சீரியஸ்லி அதுதான். ஏன்னா எல்லோரும் 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ்னு பார்த்துட்டே பழகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் ஆடியன்ஸை வந்து உட்கார வச்சதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் அதை வந்து ஒரு 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 சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணதே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் லாஸ்ட் டைம் 3 ஹவர்ஸ்னு வந்து ஒரு மூவி பெருசாக அடி வாங்கிருச்சு லேகுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு மூவியை வந்து கொடுத்ததே ஒரு பெரிய ஒரு இது தான். ஸோ அண்ட் அந்த 3 ஹவர்ஸையும் ஆடியன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணி உட்கார வச்சுருக்காரு. ஸோ அதுக்கே வெங்கட் பிரபுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும். ஸோ இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற வேகமே தெரியாது. பிகாஸ் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது இதில். அந்தளவுக்கு வேகமாக இந்த இடத்துல லேக் இல்லாமல் போயிடுச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கான ஒரு கிரிஞ்சஸ் மட்டும் மேபி தெரியலாம் உங்களுக்கு. மற்றபடி ஆனால் இந்த படத்தில் லேக்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இதுவும் பார்த்திங்கன்னா நிறையா எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாமல் படத்தை வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். கிளைமேக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வரைக்குமே மக்களை யாரையும் மோஸ்ட்லி வெளியே விடாத அளவுக்கு உக்காந்து அந்த போஸ்ட் சீக்வன்ஸையும் படம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு போனதை நான் பார்த்தேன் ஸ்க்ரீனில். இல்லைனா வந்து சில மூவிஸ்க்கெல்லாம் எல்லோரும் அந்த பேர் போட்டோன்னே கிளம்பிடுவாங்க, எப்பா போதுண்டான்னு. பட் ஆனால் இந்த மூவிக்கு தான் நான் வந்து கடைசி வரைக்கும் பார்த்த ஆடியன்ஸை வந்து நான் கவனித்தேன். ஈவன் இந்த கோட்டுன்னு அந்த ஒரு பேரே பார்த்திங்கன்னா சரி விஜய்க்கு ஏதோ வைக்கணும், ஃபைனலாக ஒரு மூவிக்காக அந்த ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த மூவியோட நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டோரியோட லைனும் பார்த்திங்கன்னா நல்லாவே சூட் ஆகுது. அதை வந்து சும்மா ஏதோ ஒரு ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து அவர் யோசித்து நல்லா ஸ்கிரிப்ட் எழுதி தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அதில் வந்து உங்களுக்கே வந்து படம் பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும். அதில் வந்து ஃபைனலாக கிளைமேக்ஸ் போர்ஷனில் நான் வந்து ரசித்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஆனால் இது வந்து ஸ்பாய்லராக நான் சொல்கிறதில்ல. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து 2 கோட் வந்து ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். அது யாருன்னு நீங்களே பார்த்தா புரியும். அந்த 2 கோட்டை வந்து ஒரே
ஒரு ஒரு சைடில் ஒரு டைலாக்ஸ் போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம 2 பேருக்கும் யாருக்கு யோசிச்சு பார்த்தாலும் கரெக்டாக சூட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க இந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில். ஸோ இந்த ரிவ்யூலேயே உங்களுக்கே ஓவராலாக மூவி எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒரு வர்த்தான ஒரு மூவி தான் சொல்லலாம். கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ஒரு 3 ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் ஒரு 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 சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வந்து கண்டிப்பாக வெளியே போகக்கூடிய ஒரு படம் தான். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக வந்து படத்தை பார்க்கலாம். அதுவும் விஜய் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக இது ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும், அதில் நோ டவுட். நீங்கள் வந்து படத்தை போய் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸையும் இல்லாமல் போய் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த மாதிரி தான் போய் பார்த்தேன், அதனால் நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் இந்த மூவியோட சில ரெஃபரன்சஸ் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ஸோட ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இன்னும் அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.